பாருங்கள் இந்த மஹிந்திரா இது வந்து கிட்ட நிற்க முடியாதுங்க. என் ஒய்ஃப் ஓட்டுறாங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 520 தடவை, ஒரு நிமிஷத்துக்கு 520 சுற்றி முடிஞ்சிருங்க. இது பேர் மல்ச்சரு. நான் பின்னாடிலாம் போக முடியாது. பின்னாடிலாம் போனால் அடி வாங்கிக்கிறேன். கல்லை அடிச்சிடும், கல்லுக்கு அடிச்சிடும் பயங்கரமாக. அடிச்சிடும்னு சொல்லிட்டு நான் சைடில் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து மேக்ஸிமங்க. இதே மாதிரி லென்த்தின்னு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா குச்சி வந்து உடச்சிடும் கம்ப்ளீட்டாக. உடச்சி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தூளாக்கிடும், நல்லா தூளாக்கிடும். இது வந்து நான் முதல்ல எடுக்கிறேன். அதாவது ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். அதாவது இந்த மாதிரி குச்சி பார்த்தீங்கன்னா இப்படி ராவாக கிடக்கும். எப்படின்னா இப்படி ராவாக கிடக்கும், வரிசையாக கிடக்கும். இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்ம இதை வச்சு மல்ச்சரை வச்சு உடச்சிட்றேங்க. மல்ச்சரை வச்சு உடைக்கிறதுனால என்னெல்லாம் லாபம் அப்படின்னாக்க, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த வயலுக்கே வந்து நம்ம உரம் தனியாக இது அதாவது இயற்கை உரமாக ஆயிடுதுங்க அது. பட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதை வந்து குட்டாங்க சேர்த்தி அதை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து எரிச்சிடுவோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கார்பன் ஆயிடுது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து திரும்ப இயற்கை உரமாக வந்துட்டு நமக்கு வந்து இதே கிடச்சிருது. அவ்வளோதாங்க. இது அதாவது மெஷினரி டெவலப் ஆக நிறையா வந்து விவசாயத்தை டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நம்மால் அவர் வந்து சொன்னார், வீடியோவில் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னாக்கா, மாடு வந்து அதாவது ஏர் உழுவுறது தான், மாடு வச்சு ஏர் உழுவுறது தாங்க ஒரு நல்ல ஒரு சிஸ்டம். அதுதான் பரவாயில்ல. ஏன் தூக்குற? அதே போல் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னாக்குங்க, மஹிந்திரா யோடெக்கு 585 50 HP வண்டிங்க இது. அதாவது டிராக்டரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஹெச்பியில் தான் சொல்லுவோம். நம்ம அதோடைய பவர் தான், அதாவது இழுவைத்திறன் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கணக்கெடுப்பாங்க. அதாவது ஹெச்பியில் தான் சொல்லுவாங்க. அப்போ இது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 585 யோடெக்கு. அது இல்லாமல் இது 4 வீல் டிரைவுங்க. இது 4 வீலுமே ஆல் வீல் டிரைவ், அதாவது 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் இருக்குது. நம்ம தேவைங்கிறப்ப ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், தேவையில்லாதப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா டிராக்டரு தெரியுது பாருங்க, ஒரு டிராக்டர் போது பாருங்கள். இங்கே காமா டிராக்டரா இது வந்து 575 மஹிந்திரா 575 டூ வீல் பிடிச்சி சொல்லுவாங்க. இது 2 வீல் டிரைவ் சின்ன வண்டி. இதெல்லாம் இப்போ இதெல்லாம் பெரிய வண்டி. அதெல்லாம் வந்து நம்ம இந்த வண்டியோட தாத்தா. அதெல்லாம் நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பவர் நல்லா இருக்குங்க இந்த வண்டி. இதில் இது பார்த்தீங்கன்னாக்கா மஹிந்திரா யோடெக் மாடலில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 415 475 575 அதுக்கப்புறம் வந்து 585 இருக்குது. அதுக்கப்புறம் 585க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 605 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோவோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருதுங்க. அந்த மாடலில் போயிடுது. அது இது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 4 வீல் டிரைவ் இருக்குது. நோவோலையும் 4 வீல் டிரைவ் இருக்குது, 2 வீல் டிரைவும் இருக்குது. பட் இதுலேயும் யோடெக்லேயும் வந்துட்டாங்க. 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் ரெண்டுமே இருக்குதுங்க. இப்போது 4 வீல் டிரைவ் தான் நமக்கு எல்லாமே. அதாவது ஒரு 5 ஏக்கரா நான் வச்சுருக்கேன், எனக்கு வந்து சின்ன வண்டியே கொஞ்சம் இருந்தால் போதும் அப்படின்னாக்கா 475 4 வீல் டிரைவ் எடுத்துக்கலாங்க. ஏன் அப்படின்னாக்க நமக்கு உழவு நல்லா ஆழமாக விட்டு எடுக்க முடியுங்க. இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸு, மல்ச்சர் அட்டாச்மெண்ட்டு, ரொட்டேவேட்டர் அட்டாச்மெண்ட்லாம் போட்டு நல்லா வந்துட்டு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. பர்சனல் யூஸ் மட்டும் தான் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக அதெல்லாம் எடுத்து ஓட்டலாங்க. அதுக்குன்னு நான் வந்து அதாவது வாடகைக்கு நான் ஓட்டுவாங்க, இந்த மாதிரி மல்ச்சர் அட்டாச்மெண்ட்லாம் போட்டு வாடகைக்கும் நான் ஓட்டுவேங்க, மற்றவங்களுக்கு வயலுக்கு ஓட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம வந்து அதுக்கு நான் வந்து 4 வீல் டிரைவ் 2 வீலர் ரெக்கமெண்ட் பண்ணலைங்க. 4 வீல் டிரைவ் நல்ல வண்டிங்க, நல்லா எல்லாருமே எடுத்து ஓட்டினா நல்லா இருக்குது. அதாவது எப்படின்னாக்க ஒரு 70 HP, அதாவது 60 HP 70 HP இருக்கிற வண்டி, ஒரு 2 வீல் டிரைவ் இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 HP இருக்கிற 4 வீல் டிரைவ் பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருங்க. அதுதாங்க வந்துட்டு 4 வீல் டிரைவோட ஒரு அட்வான்டேஜ். என்னை பொறுத்தவரை நான் ஒரு ஓனர்ஷிப்பாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மல்ச்சர்லாம் போட்டு ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா மணிக்கு, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 3 to 3 லிட்டர் பிடிக்குதுங்க. ரொட்டேட்டர் ஓட்டும்போது தாராளமாக 3 லிட்டர் பிடிக்குது. அதுக்கப்புறம் 5 கலப்பை ஓட்டும்போது 3 லிட்டர் தாங்க பிடிச்சது எங்களுக்கு. அப்புறம் 9 கலப்பை எப்பயும் போல தாங்க, உங்களுக்கே தெரியும். நம்ம மீடியமாக தான் பிடிக்கும். நம்ம ஓட்டுறது பொறுத்து தான் அது 9 கலப்பையெல்லாம். மற்றபடிக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் கிளச் இருக்குதுங்க. டியூவல் கிளச் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு கிளச் இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ கிளச். இது அவ்வளோதான். பம்பு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டரி பம்ப் கிடையாது, இது இன்லைன் பம்பு. ரோட்டரி பம்ப் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. டர்போ கிடையாது இதில், யோடெக்கு டர்போ கிடையாது. அப்புறம் ஷட்டில் கியர் கொடுக்கல, பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அதுதான், ஷட்டில் கியர் கொடுக்கல. ஆனால் இப்போ வந்திருக்கு 2025 26 வந்துருக்குதுங்க ஷட்டில் கியர் வந்திருக்குது. சூப்பராக இருக்குது ஷட்டில் கியர். எதுக்குன்னாங்க பெரிய யூஸபிள் யாருக்குன்னா இந்த பேலர்லாம் போட்டு ஓட்டுறாங்க பார்த்தீங்க, பேலரு தட்டை இருக்கிறவங்க, இந்த மாதிரி மெஷின் அட்டாச்மெண்ட்டாக வச்சுருக்கவங்க சூப்பரான ஒரு
ஒரு அட்வான்டேஜுங்க ஷட்டில் கீர் இருந்தால். ஷட்டில் கீர் தான் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் இருக்குது. இதே ஷட்டில் கீர் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இதுதான். இங்கே இது இந்த இடத்துல தான் வைக்கிறாங்க. இங்கே இருந்தால் வருது. அந்த வண்டிக்கு பார்த்தேன் நான் கம்பெனியில் கேட்டிருந்தேன் ஷட்டில் கீருக்கு. அப்புறம் பார்க்கலாம் ஷட்டில் கீர் கிட்டக்கே கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, அப்படி ஏதாவது நீங்கள் வந்து ஒரு 45லேருந்து 50க்குள்ளே ஹெச்பிக்குள்ளே வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா தாராளமாக யோடெக்கோட 4 wheel drive 575 4 wheel drive 585 நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க. நான் 585 50 HP வச்சுருக்கேன். அதான் நான் சொன்ன மாதிரியே 45லேருந்து 50க்குள்ளே நான் எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் 4 wheel drive போங்க. 475 4 wheel drive போனாலும் சரி, 575 4 wheel drive போனாலும் சரி, 585 போனாலும் சரி, எதுமா 4 wheel drive போங்க. அது பெட்டராக இருக்குங்க. சரிங்க, நம்ம இதே மாதிரி நான் நிறையா அப்டேட்ஸ் வந்து நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கலாங்க. அடுத்த வீடியோ நான் போடுறேங்க. இந்த வண்டியை பற்றி நிறைய சொல்லணுன்னு நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வீடியோ பண்ணி போட்டுறேன் நான். இல்லைனா ஒரே வீடியோ சில சமயத்தில் வந்துட்டு வண்டி ஒரு நாள் டைம் கழித்து நிற்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக எடுத்து நான் போடுறேங்க நான். சரிங்க, நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது டிராக்டர் புதுசாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.